வெள்ளைக்காளி அடிப்படையில் ஒரு விசுவாசத்துக்காக உள்ள நுழைஞ்சவர். 9 குளங்க வெள்ளைக்காளி மேல 30 வழக்குகள், 15 கொலை முயற்சி வழக்குகள் போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. அவ்வளவோ 2003 தொடங்குது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில இருந்து மதுரைக்கு வராங்க. 2003 தான் முதல் கொலையே நடக்குது. வந்த குறுகிய காலத்திலே முனுசாமியை கொலை பண்றாங்க. ஒண்ணுமே இல்லை, ஈகோ பிரச்சனை தான். 2 பேரும் ஒரே சமூகம், உழைக்கணும்னு சொல்லிட்டு ஒரே மாவட்டத்துல இருந்து மதுரைக்கு வராங்க. வரும்போது நீ பெரியாளா நான் பெரியாளா, பரிவட்டம் உனக்கு கட்டுறதா எனக்கு கட்டுறதான்ற ஆரம்பிச்சு போஸ்டர் ஓம் போஸ்டர் முதல்ல ஓட்டுறதா என் போஸ்டர் முதல்ல ஓட்டுறதான்னு ஒன்று அரசியல், இன்னொன்று அதிகாரம், அந்த மரியாதை, ஊர் மரியாதை, தலைக்கட்டு மரியாதை, இதில் ஏற்பட்ட விஷயம்தான். காலப்போக்கில் வி.கே. குருசாமி கவுன்சிலர் 2 சேர்மன் வரைக்கும் வராரு. ஒரு அதிமுக ஒரு சின்ன பொறுப்புள்ள இருக்காரு. இதுக்கு முன்னாடி இவங்க உள்ள 2003 வராங்க இல்லையா, ஒரு அதிகபட்சம் ஒரு 2 மாத காலத்துக்குள்ள பை எலெக்ஷன், அந்த பை எலெக்ஷனில் வேலை பார்க்கறதுக்கு 2 பேருக்குள்ள போட்டி. போஸ்டர் ஓட்டுறது, பேனர் கட்டுறது. இப்போ தான் போஸ்டர் ஓட்டுறதுலாம் இல்லை இல்லையா, அதெல்லாம் ரொம்ப பிரச்சனை ஆகுது. 2 பேருக்குள்ள முட்டல் மோதல் ஆகுது. ராஜபாண்டிகிட்டையும் ஒரு 20 பேர், அவங்ககிட்டயும் 20 பேர் கூலிப்படை மாதிரி அடியாட்கள். கட்சிக்காரன்ற மாதிரி இருக்கிறவங்க உண்டு, கூலிப்படையாக இருக்கிற ஆட்களும் உண்டு. 2 பேருக்குள்ள மோதல். முதல் இவர் தான் ஆரம்பிச்சு வைக்கிறார். வி.கே. குருசாமி தான் கொலை விஷயமாக தொடங்குறாரு. இப்படியே போயிட்டு இருக்குது. ஆனால் இவங்க ரொம்ப காத்திருக்காங்க. கரெக்டாக 5 ஆண்டு கழித்து 2008 வி.கே. குருசாமி டீமில் ரொம்ப நம்பகமாக பணம் கையாளுறதுலேருந்து, கட்சி விஷயங்கள் பேசுறதுலேருந்து கூடவே ட்ராவல் பண்ணக்கூடிய முக்கியமான ஆட்கள் 3 பேரை செலக்ட் பண்ணி 3 பேரையும் ஒரே நேரத்தில் மர்டர் பண்ணுறாங்க. மர்டர் பண்ணிட்டு அதோட நிற்கல, குருசாமி இன்னும் பயம் காட்டணும்னு சொல்லிட்டு அவருடைய மாப்பிள்ளை தங்கச்சி கணவர் பாம்பு பாண்டின்னு சொல்லி, பாம்பு பாண்டி அவரை ஒரு கொலை. அப்பவும் அடங்காம மாப்பிள்ளைய மருமகனை பகலுடைய கணவரை கமுதிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பேருந்துலேயே வழிமடக்கி இறக்கி, அடுத்தடுத்து ராஜபாண்டியன் டீம் பண்ண விஷயங்கள் மிகப்பெரிய இழப்பு குருசாமி சைடில். இவங்களும் பதிலுக்கு பண்ணுறாங்க. ஆனால் ஒரு கொலை அப்படி தான் இருக்குது. அதுவும் கூட இருக்கிற ஆட்கள் அப்படி தான் இருக்குது. இவங்க ராஜபாண்டி பண்ணது எல்லாமே குடும்பத்திலேயே இதுக்கு எதனா பதில் கொடுக்கணும் அப்படின்ற வர காலகட்டத்தில் தான் இவங்க கடைசியாக சுதாரிச்சுக்கிட்டு ராஜபாண்டியன் மகன் சொந்த ஒரு கமுதிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது இதே மாதிரியே பேருந்துலேயே வழி மடக்கி இறக்கி அவரை ரொம்ப கொடூரமான முறையில் சித்திரவதை பண்ணி கொலை பண்ணி கமுதியிலே கொண்டு பாடியை போட்டு கிளம்பி போயிட்டாங்க. அந்த ஒரு வேதனையில் இவர் ராஜபாண்டி இறந்துடுறார். ராஜபாண்டி இறந்துட்ட பிறகும் அவருடைய விசுவாசியில் இருக்கக்கூடிய போலீஸ் எப்படி பார்ப்பாங்கன்னா, டீம் பார்ப்பாங்க. மாட்டு மணிகண்டன் டீமு, அப்புறம் ஏற்கனவே சொன்ன கிளாமர் காளி டீமு, இவங்க எல்லாமே வி.கே. குருசாமியோடைய ஆட்கள். இந்த பக்கம் ராஜபாண்டிக்கு இருக்கிற ஒரே ஆள் இப்போதைக்கு பெரிய ஹிட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரே தான் யாரு, வெள்ளைக்காளி. வெள்ளைக்காளிக்கு எதிர் குரூப் எல்லாமே வெள்ளைக்காளிக்கு வேலை பார்த்துருப்பாங்க. இப்போ மாட்டு மணிகண்டன் இப்போ சீனில் இல்லை. இது இருக்கிறது மிச்சம் கொட்ராஜா மட்டும்தான். அப்போ இந்த 10 பேர் லீட் பண்ணி வந்திருக்கிறது கொட்ராஜா தான். இதில் இவன் தான் மெயினாக பண்ணுவான் அப்படின்லாம் தெரியும். அந்த அடிப்படையில் தான் கொட்ராஜா ரேல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் கிரைம் செய்தியாளர் திரு சேதுராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வெள்ளைக்காளி கடந்த வாரங்களாகவே அவர் தான் ரொம்ப எல்லா செய்தியிலையும் அவர் தான் வந்துட்டுருக்காரு. வெள்ளைக்காளினா யார் அப்படின்னு கேட்டாலே 9 கொலை, 8 கொலை முயற்சி, 30 குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர் தான் இந்த வெள்ளைக்காளி. அவரை ஒரு குரூப்பு போடணும், அவரை கொலை செய்யணும்னு சொல்லிட்டு வெறியோட இன்னொரு குரூப்பு வராங்க. யார் இந்த வெள்ளைக்காளி? வெள்ளைக்காளி அடிப்படையில் ஒரு விசுவாசத்துக்காக உள்ள நுழைஞ்சவர். மதுரையை பொறுத்த வரைக்கும் 2 டீம், வி.கே. குருசாமி, ராஜபாண்டி, இவங்க 2 பேர். இது ராஜபாண்டியோட ஆதரவாளர் தான் அந்த வெள்ளைக்காளி. வெள்ளைக்காளிக்கு எதிர் குரூப்பை மாட்டு மணிகண்டன் இவங்களாம் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளைக்காளியோட முதல் பெரிய வழக்கே கிளாமர் காளின்னு ஒரு தாதாவை மர்டர் பண்ண வழக்கு தான் பெரிய வழக்கு. அந்த கிளாமர் காளி வி.கே. குருசாமியோட ஆதரவாளர். எதுக்கு வி.கே. குருசாமி ராஜபாண்டி நம்ம பேசுகிறோம்னா, இவங்க 2003 ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியிலிருந்து மதுரைக்கு வராங்க. ஒரே நேரத்தில் வராங்க. ஒரு 2 நாள் முன்ன பின்ன வராங்க. 2 பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தான். இங்கே அரசியல் பண்ணணுன்னு வராங்களா, பிழைக்கணும்னு வராங்களான்னு தெரியல. வந்ததுமே இவர் வி.கே. குருசாமி திமுகவில் சேர்ந்துடுறாரு. ராஜபாண்டி அதிமுகவில் சேர்ந்துடுறாரு. காலப்போக்கில் வி.கே. குருசாமி கவுன்சிலர் 2 சேர்மன் வரைக்கும் வராரு. இவர் அதிமுகவில் ஒரு சின்ன பொறுப்புள்ள இருக்கார். இதுக்கு முன்னாடி இவங்க உள்ள 2003 வராங்க இல்லையா, ஒரு அதிகபட்சம் ஒரு 2 மாத காலத்துக்குள்ள பை எலெக்ஷன், அந்த பை எலெக்ஷனில் வேலை பார்க்கறதுக்கு 2 பேருக்குள்ள போட்டி. போஸ்டர் ஓட்டுறது,
பேனர் கட்டுறது, இப்போ தான் போஸ்டர் ஓட்டுறதுலாம் இல்லை இல்லையா, அதெல்லாம் ரொம்ப பிரச்சனை ஆகுது. 2 பேரில் முட்டல் மோதல் ஆகுது. இவங்களும் ராஜபாண்டிகிட்டேயும் ஒரு 20 பேர், அவங்ககிட்டயும் 20 பேர் கூலிப்படை மாதிரி அடியாட்கள், கட்சிக்காரன்ற மாதிரி இருக்கிறவங்க உண்டு, கூலிப்படையாக இருக்கிற ஆட்களும் உண்டு. 2 பேரில் மோதல். இது இல்லாமல் ஊரில் வந்து கோயிலில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் வந்து யாருக்கு பரிவட்டம் கட்டுறது, எல்லாமே ஒரு குறுகிய காலத்துக்குள்ளேயே ராமநாதபுரத்துலேருந்து மதுரைக்கு வந்து ஒரு 6 மாத காலத்துக்குள்ளே இவ்வளோ பஞ்சாயத்து நடக்குது. அதே 2003 ராஜபாண்டியனுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட வலதுகரமாக இருந்த முனுசாமின்னு ஒரு ஆளை விகே குருசாமி டீம் கொலை பண்ணுறாங்க. முதல் வந்து இவர் தான் ஆரம்பித்து வைக்கிறார். விகே குருசாமி தான் கொலை விஷயமாக தொடங்குறாரு. தொடங்கினதான் இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. பெரிய இழப்பு இல்லை, கூட இருந்த ஒரு ஆள் இறந்துட்டாருனதும் திணறி போயிடுறாங்க. இப்படியே போயிட்டுருக்குது. ஆனால் இவங்க ரொம்ப காத்திருக்காங்க. கரெக்டாக 5 ஆண்டு கழித்து 2008 விகே குருசாமி டீமில் ரொம்ப நம்பகமாக பணம் கையாளுறதுலேருந்து கட்சி விஷயங்கள் பேசுகிறதுலேருந்து கூடவே ட்ராவல் பண்ணக்கூடிய முக்கியமான ஆட்கள் 3 பேரை செலக்ட் பண்ணி 3 பேரையும் ஒரே நேரத்தில் மர்டர் பண்ணுறாங்க. மர்டர் பண்ணிட்டு அதோட நிற்கல, அதுக்கடையில் இவருக்கு திருமணம் ஆகி மனைவி மகன் அப்படிலாம் 2 பேருக்கும் குடும்பத்தில் இருக்கு இல்லையா. குருசாமி இன்னும் பயம் காட்டணும்னு சொல்லிட்டு அவருடைய மாப்பிள்ளை தங்கச்சி கணவர் பாம்பு பாண்டின்னு சொல்லி, பாம்பு பாண்டி, அவரை ஒரு கொலை. அப்பவும் அடங்காமல் மாப்பிள்ளைய மருமகனை, மகளுடைய கணவரை கமுதிக்கு போய்ட்டு ரிட்டர்ன் வரும்போது பேருந்துலேயே வழிமடக்கி இறக்கி கொடூரமாக கொலை பண்ணி, இது மாதிரி அடுத்தடுத்து ராஜபாண்டியன் டீம் வந்து பண்ண விஷயங்கள் வந்து மிகப்பெரிய இழப்பு குருசாமி சைடில். இவங்களும் பதிலுக்கு பண்ணுறாங்க. ஆனால் ஒரு கொலை அப்படி தான் இருக்குது, அதுவும் வந்து கூட இருக்கிற ஆட்கள் அப்படி தான் இருக்குது. இவன் ராஜபாண்டி பண்ணது எல்லாமே குடும்பத்திலேயே, விகே குருசாமியோடைய வலதுகரமாக இருக்கிறவங்கள பண்ணது மட்டும் இல்லை, குடும்பத்திலேயே மருமகன் மச்சான் அந்த மாதிரி. இதுக்கு எதனா பதில் கொடுக்கணும் அப்படின்ற வர காலகட்டத்தில் தான் இவங்க வந்து கடைசியாக சுதாரிச்சுக்கிட்டு இவருடைய ராஜபாண்டியோடைய மகன், எப்பவுமே பெரிய பாதிப்புனா பெத்த புள்ள தானே, ராஜபாண்டியன் மகன் சொந்த ஒரு கமுதிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது இதே மாதிரியே பேருந்துலேயே வழி மடக்கி இறக்கி அவரை ரொம்ப கொடூரமான முறையில் சித்திரவதை பண்ணி கொலை பண்ணி கமுதியிலே கொண்டு போய் பாடியை போட்டு கிளம்பி போயிட்டாங்க. அந்த ஒரு வேதனையில் இவர் ராஜபாண்டி இறந்துடுறார். ராஜபாண்டி இறந்துட்ட பிறகும் அவருடைய விசுவாசியில் இருக்கக்கூடிய இப்போ இந்த பெரிய கொலை முயற்சியில் தப்பிச்ச வெள்ளைக்காளி, அப்புறம் ஒரு 4 பேர் அந்த டீமில், அவங்க இன்னமும் விகே குருசாமியுடைய ஆட்களை தேடி கொலை பண்ணுற அந்த பழிக்கு பழி அந்த விஷயம் போயிட்டுருக்குது. இதுதான் இதோடைய அவுட்லைன். இந்த மாதம் 24ஆம் தேதி சென்னை புழல்லேருந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்துவதற்காக கொண்டு செல்லப்படுறார் திண்டுக்கல் நோக்கி. ஸோ அங்கே வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா 2 வழக்குக்காக ஆஜர்படுத்தப்படுகிறார். இடையில சாப்பாடுக்காக பெரம்பலூர் டோல்கேட்டில் திருமந்துரை என்ற இடத்துல இறங்கி சாப்பிட்றாங்க. அப்போது ஒரு அட்டாக் நடக்குது. ஸோ என்ன விஷயமாங்க அந்த அட்டாக்? இல்லை, வழக்கமாக வந்துட்டு போலீஸில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய வழக்குகள், குற்ற வழக்குகள் இருக்குன்னா பல நீதிமன்றங்களில் இருக்கும் கேஸ் இருக்கும், பல மாவட்டங்கள் இருக்கும். அங்கெல்லாம் ஒரு சிங்கிளாக ஒரு ஏரியாவில் முடிச்சுட்டு போகிற ஆட்கள் கிடையாது கூலிப்படையெல்லாம். அப்போ வந்து புழலில் தான் இருக்கார் இவர் வெள்ளைக்காளி. புழலில் வந்து நீங்கள் சொன்ன அதே 24ஆம் தேதி அவர் அங்கே திண்டுக்கல் நீதி கோர்ட்டு கொண்டு போய்ட்டு திண்டுக்கல்லில் வந்துட்டு ஒரு வழக்கில் ஆஜர் பண்ணிவிட்டு திரும்ப திண்டுக்கல்லுடைய சிறைக்கு கொண்டு போய்ட்டு சிறையிலேருந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக 2 வழக்குகளில் வேறு வழக்குகளில் அடுத்த நாள் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப மறுபடியும் அவர் புழலில் ஒப்படைக்கணும். போலீஸ் பாதுகாப்போடு வரும்போது தான் நீங்கள் சொன்ன அந்த பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை அந்த டோல்கிட்ட வரும்போது தான் இந்த சம்பவம். இப்போ இந்த சம்பவத்தில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்குறோன்னா, போலீஸ் வந்து 3 பேருக்கு காயம், ஒரு டீம் வந்தது, வெள்ளைக்காளியோடைய எதிர் குரூப் வந்தது, கையில் அந்த நாட்டு வெடிகுண்டு அடித்தாங்க, 2 கார் வந்து அடிச்சுட்டு முடித்த பிறகு போலீஸ் வந்து ஃபயர் ஓப்பன் பண்ணுறாங்க. பாதுகாப்பு போன போலீஸு, ஒரு எஸ்ஐ 5 கான்ஸ்டபிள் ஃபயர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண பிறகு இவங்க அதுலேருந்து தப்பிச்சு கொலை பண்ண வந்தவங்க, தாக்குதல் நடத்த வந்தவங்க 2 காரில் கிளம்பி அங்கேருந்து செக் போஸ்டெல்லாம் இடித்து தள்ளிட்டு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்றலாம் நம்ம செய்தியில் பார்த்தோம். இப்போ நமக்கு என்னென்னா, அந்த டோல்கிட்ட வந்து நின்று சாப்பிடும்பொழுது, உணவகத்தில் சாப்பிடும்போது வழக்கறிஞர் இருந்திருக்காரு, வழக்கறிஞர் கூட உதவியாளர் இருந்திருக்காரு, இல்லை வெள்ளைக்காளியோட வழக்கறிஞர். ஆமாம், இதெல்லாம் எப்படின்றது தான் ரொம்ப எனக்கு இல்லை, இந்த இடத்துல இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு செய்தியை யார் சொன்னது? இல்லை உங்களுக்கு இதில் முழுமையாக ஃபாலோவிங் எப்படி நடந்திருக்கோம் சார்? இல்லை, இதில் முழுமையாக வந்து போலீஸ் தான் நான் வந்து குற்றம் சொல்லுவேன் சார். நீங்கள் வந்து ஒரு அக்யூஸ்டு குற்ற வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டவர், அவரை கொண்டு போய்ட்டு நீங்கள் கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறீங்க.
கோர்ட்டில் வந்துட்டு மறுபடியும் சிறைக்கு கொண்டு போகிறீங்க. அப்புறம் சிறையிலேருந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக நீதிமன்றத்தில் பாதுகாப்பு காரணம் ஒன்று, ரெண்டாவது அடிக்கடி வந்துட்டு போக முடியாத ஒரு பயண காரணம் ஒன்று, வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக நீங்கள் பேசுகிறீங்க. பேசி முடிஞ்சிட்ட பிறகு நீங்கள் பாதுகாப்போடு அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறனால தான் 5 கான்ஸ்டபிள், ஒரு சப் இன்ஸ்பெக்டரு கன்னோடு கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ கன்னோடு கொடுத்து அனுப்பும்போது வெளியே ஹைவேஸில் இருக்கக்கூடிய ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரு உணவகத்தில் போயிட்டு இவங்க உட்காந்து சாப்பிட்றாங்க. அந்த இடத்துல வந்து எதிர் அணி வந்து அட்டாக் பண்ணுது. அந்த அட்டாக் பண்ணும்போது போலீஸுக்கு காயம், கூட அந்த 3 போலீஸார் காயம். வந்தவங்களுக்கு போலீஸ் ஃபயர் ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மேலே படலாம், அவங்க தப்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஓகே, புரிஞ்சிக்க முடியுது. அந்த இடத்துல அட்வைட் எப்படி வந்தார், அட்வைட்டோட உதவியாளர் எப்படி வந்தார், அந்த உதவியாளர் அட்வைட் உதவியாளரா வெள்ளைக்காளி உதவியாளர் தெரியல. சம்பவம் நடந்த சில நிமிடங்களில் வெள்ளைக்காளி குடும்பமே அங்கே வந்துடுது. இப்போது இவங்க போலீஸில் இருந்து இவங்களுக்கு பிரிசன்லேருந்து கொண்டு போகும்போதோ கோர்ட்டு கொண்டு போகும்போதோ அந்த வழியில் வந்து எங்கேயுமே நிறுத்தி, இந்த வழிக்காவல் சொல்லுவாங்க, அந்த வந்து கூட போகிற போலீஸ் அதை நிறுத்தி எங்கேயுமே வந்து உணவகத்துக்கு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அது இந்த மாதிரி கேஸில் இருக்கிறவங்களும் பண்ண மாட்டாங்க. அது வந்து இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், போலீஸுக்கும் ரவுடிகளுக்கும் அந்த அட்வொகேட்டு டீமுக்கும் எல்லாருக்குமே அப்படி தான் அதை பார்க்க முடியும். இப்போ இல்லைன்னா இவர் குறிப்பிட்ட அந்த உணவகத்தில் வந்து சாப்பிட வராருங்க, அங்கே எப்படிங்க அட்வொகேட் வருவார், அங்கே எப்படி உறவினர்லாம் வருவாங்க? இல்லை, இது என்ன காரணமாக இருக்கும் நினைக்கிறேன்? ஒரு காரணமும் இல்லை. போலீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒத்து போகுது, அவ்வளோதான். ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது ரவுடிகளுக்கு. அதனால தான் நீங்கள் நினைக்கிற இடத்துல வந்து உணவகத்தில் வண்டி நிறுத்த முடியுது. சார் அந்த உணவகம் இல்லை சார், வேறு உணவகத்தை நிறுத்திருக்காங்க. அந்த வழக்கறிஞர் இருந்திருப்பாரா, உதவியில் இருந்திருப்பாரா, குடும்ப உறவினர்கள் இருந்திருப்பாங்களா? நீங்கள் இப்படி யோசிங்க. அந்த வழக்கறிஞர், அவர் உதவியாளர், குடும்ப உறவினர்கள் எல்லாம் வந்து காத்துட்ருக்காங்க ஒரு 1/2 மணி நேரமாக. வண்டி வந்து போக்குவரத்து நெரிசலில் எங்கேயும் மாட்டிக்கிச்சு, ஒரு 1/2 மணி நேரம் தாமதமாக வருது. வருவாருன்னு சொல்லிட்டு இன்னொரு 10 பேர் சேர்ந்துறாங்க. ஒரு 50லேருந்து 100 பேர் அந்த ஹோட்டலில் காத்துட்ருக்காங்க. இந்த குரூப் வந்தது, கையிலேருந்து நாட்டு வெடிகுண்டு அடிச்சுது. இந்த காத்துட்டு இருந்தவங்கள ஒரு 10 பேர் செத்துருந்தாங்கன்னா என்ன சார் ஆகும்? வழக்கறிஞர், உதவியாளர், இன்னும் ஒரு ஆதரவாளர் 10 பேர் செத்துருந்தா ஆயிருக்கும். இல்லை, வெள்ளைக்காளி அந்த ஹோட்டலுக்கு வராருன்னு சொல்லிட்டு தகவல் யார் மூலியமாக போயிருக்கோம், கசிஞ்சிருக்கோம் நீங்கள் நினைக்கிறீங்க? எப்பவுமே வந்து எதிர் குரூப்பு ஃபாலோ பண்ணுவாங்க சார். இல்லை, அது போலீஸ் இன்கொயரி அந்த மாதிரி வண்டியவே ஃபாலோ பண்ணுவாங்களா? ஆமாம், அந்த மாதிரி நான் போலீஸ் அவ்வளோ மோசமாலாம் நான் யோசிக்க மாட்டேன். இது தவறு. கூட்டு போன இடத்துல நிற்க வச்சு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டது பெரிய தவறு. ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஒரு கைதியை வந்து நீங்கள் வேன்லேருந்தே இறக்கிடக்கூடாது. முதல்ல பாதுகாப்போடு வச்சுட்டு நீங்கள் வந்து உணவு வாங்கினது கொடுத்துருக்கணும். அங்கே வந்து நீங்கள் உட்காடுறீங்க, ஹோட்டலில் சாப்பிட்றீங்க, உங்களை பார்க்க அப்டேட் வராரு, குடும்ப உறவினர்கள் வராங்க, எல்லாம் வராங்க, ஒரு வெடிகுண்டு வச்சு நடக்குது. அப்புறம் வந்துட்டு போலீஸ் திருப்பி ஃபயர் பண்ணுது. ஃபயர் பண்ணும்போது அந்த காரில் 2 காரில் 10-15 பேர் வந்திருக்காங்க. அவ்வளோ பேரும் தப்பிச்சு போகிறாங்க. ஒருத்தனுக்கும் காயம் படலை. ஆனால் போலீஸுக்கு வந்து 5 பேருக்கு காயப்படுது, காலில் காயப்படுது. ஏன்னா அடித்த அந்த குண்டில் வந்து உள்ளெல்லாம் ஃபயர் ஆகிருக்கு, காயப்படுது. இப்போ நீங்கள் இப்படி யோசிக்கலாம், அந்த போலீஸ் சொல்லி வந்தாங்களான்னு கேட்டிங்களா? அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னாலும் சொல்லனாலும் ஒருத்தரை முடிக்கணும்னு சொல்லிட்டா எதிர் குரூப் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். ஒரு பாயிண்டில் ட்ரை பண்ணும். போலீஸ் பாதுகாப்போட இருந்தால் கொஞ்சம் தூரத்தில் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த வண்டியில் வந்து 6 பேர் இருக்காங்க, ஒரு எஸ்ஐயோட 5 கான்ஸ்டபிளை சேர்த்து 6 பேர் இருக்காங்க. கண்டிப்பாக நல்லா தெரியும் போலீஸ் வந்து திருப்பி வெப்பன் யூஸ் பண்ணுவான்னு தெரியும். அதனால் எங்கன்னா இவங்க ஓரம் கட்டுறாங்களா, ஓரம் கட்டினா அடித்து தூக்கலான்னு சொல்லிட்டு தான் பின்னாடி வர டீம் வரும். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கைதியை கொண்டு போயிட்டு சிறையிலேருந்து கோர்ட்டுக்கும், கோர்ட்லேருந்து சிறைக்கும் கொண்டு வர வழிகாவல் போகிற போலீஸுக்கு தெரியும், நல்லா தெரியும். அது தெரிஞ்சிருந்தே அதை வந்து குறிப்பிட்ட இடத்துல நிறுத்துறாங்கன்னா முன்கூட்டியே வந்து வெள்ளைக்காளி சொல்லியிருப்போம் போலீஸ், அந்த எஸ்ஐக்கும் கான்ஸ்டபிளுக்கும், இந்த ஹோட்டல் நிறுத்துங்க, சாப்பிட்லாம், நம்ம அட்வைட் வராரு, ரிலேஷன் வராங்க, வேணா பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதையும் அவங்க ஒத்துட்ருப்பாங்க. இந்த காலையிலேயே பரபரக்கும் ஒரு வேலையில் ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு, கொட்டு ராஜா. ஆமாம், இந்த வெள்ளைக்காளியோட வழக்கோட தொடர்புடையவர் தான் இந்த கொட்டு ராஜா. ஆமாம், அது வந்து பெரம்பலூரில் நடந்திருக்குது. அவர் வந்து திருமாந்துறை பகுதியில் தான் இந்த என்கவுண்டர் நடந்திருக்குது. அவர் வந்து இந்த, அதாவது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். கொட்டு ராஜா வந்து மாட்டு மணிகண்டன், அதாவது ஏற்கனவே வந்து இவங்க டீம் விகே குருசாமி டீம், அந்த மாட்டு மணிகண்டனுடைய அசோசியேட். இவர் வந்து முதல்லேருந்தே உங்களுக்கு ராஜபாண்டி டீம் தான். யார்? வெள்ளைக்காளி. கிளாமர் காளிலாம் இந்த பக்கம்தான், இவங்க இந்த பக்கம். அந்த டீமில் இருந்த ஆட்களில் வந்து முக்கியமான ஆள் வந்து இந்த குட்டுராஜா. இந்த காரில் வந்து அடித்தாங்க இல்லையா, அந்த 10 பேரில் இவர் ஒரு ஆளாக இருந்திருக்கலாம்.
அது நமக்கு வந்து விசாரணையில் இருக்கிறதுனால இவர் தான் அதை பண்ணாரான்னு நமக்கு அவ்வளோ கரெக்டாக தெரியாது. ஆனால் இவங்களோட எதிர் குரூப். எந்த சந்தேகத்தின் அடிப்படையில் கொட்டுராஜா அவர்களை போலீஸார் வந்து கைது செய்து அவர்கிட்ட இருக்க ஆயுதங்கள்லாம் பறிமுதலிடுறாங்க, அந்த இடத்துல அவர் தாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்கவுண்டர் காலையிலே பரபரக்குமையில் நடந்திருக்கு. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆமாம், இந்த டைமில் நடந்திருக்கு. அதாவது கொட்டுராஜா வந்து போலீஸ் எப்படி பார்ப்பாங்கன்னா டீம் பார்ப்பாங்க. மாட்டு மணிகண்டன் டீமு, அப்புறம் ஏற்கனவே சொன்ன கிளாமர் காளி டீமு, இவங்க எல்லாமே விகே குருசாமியோடைய ஆட்கள். இந்த பக்கம் ராஜபாண்டிக்கு இருக்கிற ஒரே ஆள் வந்து இப்போதைக்கு பெரிய ஹிட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரே ஒரு தான் யார், வெள்ளைக்காளி. வெள்ளைக்காளிக்கு எதிர் குரூப் எல்லாமே வெள்ளைக்காளிக்கு வேலை பார்த்துருப்பாங்க. இப்போ மாட்டு மணிகண்ட இப்போ சீனில் இல்லை. இப்போ இருக்கிறது மிச்சம் வந்து கொட்டுராஜா மட்டும்தான். அப்போ இந்த 10 பேரை லீட் பண்ணி வந்திருக்கிறது கொட்டுராஜா தான். போலீஸ் அதெல்லாம் தெரிஞ்சிருங்க. அவங்க வந்து அட்டாக் பண்ணும்போது அவங்க உறவினர் இருக்காங்கல்ல, அவங்க உறவினர்லேயே சொல்லுவோம் இதை வந்து கொட்டுராஜா தான் பண்ணியிருப்பான். ஏன்னா அவங்களுக்கு உயிர் பயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஆட்கள், எந்த நேரம் என்ன நடக்கும்லாம் அவங்களுக்கு கேரண்டி கிடையாது. ஆனால் யார் பண்ணுவாங்கன்றதும் தெரியும். அது குடும்ப உறுப்பினர்களுக்கும் அவங்களோட அட்வொகேட்டுக்கும் இவங்க அதை கன்வே பண்ணிகிட்டே இருப்பாங்க. போலீஸில் அதை விட தெரியும் இவங்களுக்கு இவங்க தான் டீமு, எதிர் டீமு. இதில் வந்து ரொம்ப வேகமாக செய்யக்கூடிய ஆட்கள் இவன் தான், இந்த டீம் தான் பண்ணும், இதில் இவன் தான் மெயினாக பண்ணுவோம் அப்படின்லாம் தெரியும். அந்த அடிப்படையில் தான் கொட்டுராஜா வந்து பெரம்பலூரில் அதே பெருமாந்தூரில் வந்து ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் பண்ணும்போது அவர் தப்பிச்சு போக முயற்சி பண்ணாரோ இல்லை திருப்பி தாக்க முயற்சி பண்ணாரோ அப்படிங்கிறது போலீஸுடைய புலன் விசாரணை பிறகு தான் நம்ம, ஏன்னா அந்த விஷயம் வந்து யாருமே நம்ம பார்க்கல. ஏன்னா என்கவுண்டர் நடந்திருக்குது. நம்ம என்கவுண்டர் வந்து ஆரம்பத்துலேருந்தே எல்லா பேட்டிலையும் சொல்கிறது தான், முழுமையான எதிரி நம்ம. எதுவாக இருந்தாலும் என்கவுண்டர் தீர்வு இல்லைன்றதில் உறுதியாக நிற்கிறாள். இந்த சம்பவம் வந்து என்கவுண்டரில் முடிஞ்சிருக்குது. இப்போ கொட்டுராஜா என்கவுண்டர் பண்ணதுனால ஒன்றும் இது வந்து முழுமையாக நிறைவாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இல்லை, இப்போ கொட்டுராஜாவை என்கவுண்டர் பண்ண மூலமா ஏதோ ஒரு விஷயத்த மறைக்க வராங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா? மறைக்க வராங்கன்னு சொல்ல முடியாது. அந்த கேஸில் வந்து அக்யூஸ்டை பிடிக்க தானே போகிறாங்க. இப்போ மெயின் அக்யூஸ்ட் வந்து கொட்டுராஜா தானே. இப்போ நம்ம பேசுகிற வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிறது, மெயின் அக்யூஸ்ட்டு வெள்ளைக்காளியை கொலை பண்ண அந்த டீமோட லீடர் வந்து கொட்டுராஜா. கொட்டுராஜா பிடிச்சிட்டு இன்னும் யார் யாரெல்லாம் இருக்காங்க உங்கள் டீமில் அப்படின்னு விசாரணைக்காக தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து துப்பாக்கி மோதலில் என்கவுண்டர் நடந்திருக்கலாம். வெள்ளைக்காளி அவரோட மனைவி திவ்யா அவர்களும் என் கணவருக்கு எந்த உயிரச்சமும் ஏற்படக்கூடாது, குறிப்பாக என்கவுண்டர் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவையும் போடுறாங்க. ஸோ முதல் இது பிளானே அவர் அரெஸ்ட் பண்ணும் போதே என்கவுண்டர்னு உறுதியாயிடுதா? இல்லை, எப்பவுமே வந்து இந்த ரவுடி வாழ்க்கையில் இருக்கிற எல்லாருடைய குடும்பத்தாரும் முதல்ல பண்ணுறது என்னென்னா, குடும்பத்தை வந்து என்கவுண்டர், என் கணவர் என்கவுண்டர் பண்ண போகிறாரு, என் பிள்ளையை என்கவுண்டர் பண்ண போகிறாரு அந்த அதிகாரி அப்படின்னு குறிப்பிட்ட அதிகாரி பேரை சொல்லி மனு போடுவாங்க. இல்லை சிட்டி போலீஸ் கமிஷனரு, ரூரல் எஸ்பி, இவங்கெல்லாம் வந்து ஒரு இடத்துல பேரை குறிப்பிட்டு இவரால் என் கணவர் உயிருக்கு ஆபத்து, சிறைக்கு கொண்டு போகிற வழியில் என்கவுண்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஓப்பன் கோர்ட்டில் வந்து கதறுவாங்க. அதெல்லாம் வந்து அப்பப்போ இவங்க வந்து பாதுகாத்துக்கிற, இவங்க எடுக்கிற ஒரு தற்காப்பு ஆயுதம் அது. அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு உங்கள் கணவர் என்கவுண்டர் பண்ண போகிறாங்க, போகும்போது போட போகிறாங்க, அது போகிறான்னு சொல்கிறது வந்து ஒழுங்காக இருந்துட்டு போக வேண்டியதுன்னு. அதாவது நீங்கள் 9 குலங்க வெள்ளைக்காளி மேலே 30 வழக்குகள், 15 கொலை முயற்சி வழக்குகள் போலீஸ் ரெக்கார்டில் இருக்குது. அவ்வளவோ பொய்யெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியாது. கொலை முயற்சினாலும் ரெக்கார்ட் பண்ணி போயிட்டாங்கன்னு சொல்லலாம். கொலை வழக்குகள் எப்படி ரெக்கார்ட் பண்ண முடியும்? எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு தியாகிலாம் கிடையாது. அவங்க குடும்பத்து உறுப்பினர் எப்போ ஒரு பற்று இருக்கும். அதனால் வந்து எங்கே ஒரு ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் அவங்க எல்லாருக்குமே தெரியும் சார், எப்போ அந்த கத்தி எடுத்தோமோ கிளைமாக்ஸ் வந்து கத்தி தான்றது தெரியும். இப்போ ராஜபாண்டி குருசாமி இந்த 2 குரூப்புக்கு நடுவே பார்த்தீங்கன்னா 11 வருஷத்தில் 22 கொலைகள் மாறி மாறி தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ என்ன மோட்டிவ்காக இந்த கொலைகள் தொடர்ந்து 25 ஆண்டுகள் சார். 2003 தொடங்குது சார். 25 2003 தொடங்குது. 2003 தான் அவங்க வராங்க கமுதி, ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியிலேருந்து மதுரைக்கு வராங்க. 2003 தான் முதல் கொலையே நடக்குது. வந்த குறுகிய காலத்திலே முனுசாமியை கொலை பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கான மோட்டிவ் என்னவா இருக்கும் சார்? ஒன்றுமே இல்லை, ஈகோ பிரச்சனை தான். 2 பேரும் ஒரே சமூகம், பிழைக்கணும்னு சொல்லிட்டு ஒரே மாவட்டத்துலேருந்து மதுரைக்கு வராங்க. வரும்போதே நீ பெரியாளா நான் பெரியாளா, பரிவட்டம் உனக்கு கட்டுறதா எனக்கு கட்டுறதான்றல ஆரம்பித்து போஸ்டர், ஓம் போஸ்டர் முதல்ல ஓட்டுறதா என் போஸ்டர் முதல்ல ஓட்டுறதான்னு, ஒன்று அரசியல், இன்னொன்று அதிகாரம், அந்த மரியாதை, ஊர் மரியாதை, தலைக்கட்டு மரியாதை, இதில் ஏற்பட்ட விஷயந்தான். உன் சைடில் ஒருத்தனை போட்டால் நீ பயந்துடுன்னு சொல்லிட்டு விகே குருசாமி தான் முதல்ல முனுசாமியை போடுறார் ராஜபாண்டி டீமில். ராஜபாண்டி டீம் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்து பதிலடியாக 3 பேரை போடுறாங்க. போட்டது இல்லாமல் கொஞ்சம் குறுகிய காலத்துலேயே அவருடைய சொந்த தங்கச்சி கணவரை, அப்புறம் மருமகனை, குடும்ப உறுப்பினரெல்லாம் போடுறாங்க ராஜபாண்டி குரூப்பு.
அதுக்கு இவங்க ஃபைனலாக ஒன்று பண்ணிட்டா வாழ்நாள் முழுக்க அந்த பயத்தில் இருப்பான்னு சொல்லிட்டு ராஜபாண்டியுடைய மகனையே முடிக்கிறாங்க. முடிச்ச பிறகு அந்த ஏற்கனவே சொன்னது அந்த வேதனையிலே இவர் வந்து ராஜபாண்டி இறந்துடுறாரு. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு விகே குருசாமி வந்து பெங்களூரில் ஒரு பிரதானமான ஒரு ஏரியாவில், அந்த ஏரியாவில் வந்துட்டு ஒரு தேநீர் கடையில் வச்சு இதே குரூப் மடக்கி ராஜபாண்டி குரூப் அட்டாக் பண்ணதில்லை. நில குலைஞ்சி போயிட்டு நடைப்பீனமாக வீட்டோட வீடாக கிட்டத்தட்ட 10 வருஷமாக இருக்காரு. இப்போ வெள்ளைக்காளி இதுக்கப்புறம் அவரோட உயிருக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருக்குமா, இல்லை என்ன மாதிரி தண்டனை அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு? தண்டனை கிடைக்குன்னா அதுனா அவருக்கு என்ன எவ்வளோ குற்ற வழக்குகள் அதை பொறுத்து தான். உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கா இல்லையானா அதெல்லாம் நம்ம எப்படி சொல்ல முடியும்? இல்லை அவங்க குடும்ப தரப்புல என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எம்எல்ஏவால் அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கு. எல்லாம் தான் சார் சொல்லுவாங்க, எம்எல்ஏ அழகுது, மந்திரி அழகுது, போலீஸ் அழகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் கத்தி எடுக்காமல் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தீங்க, கத்தி எடுக்கலையா, இல்லை குண்டு எடுத்து அடிக்கலையா, கொலை பண்ணலையா, கொலை முயற்சி பண்ணலையா, ஆள் கடத்தல் பண்ணலையா, மிரட்டலையா, எல்லா தவறும் உங்கள் மேலே இருக்குது சார். அப்புறம் உங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் வரும்போது போலீஸ் மேலே குறை சொல்கிறது, எம்எல்ஏ மேலே குறை சொல்லணும், மாவட்ட செயலமை, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அவங்க சொல்லுவாங்க, அப்பப்போ மனு போடுவாங்க நீதிமன்றத்துக்கு, என் கணவருக்கு உயிருக்கு ஆபத்து, போலீஸ் சுட்டு தள்ளிடுவாங்க, என் பிள்ளைக்கு உயிருக்கு ஆபத்து, போலீஸ் சுட்டு தள்ளிடுவாங்க. போலீஸ்னால் சுட்டு தள்ளுறதா போலீஸ் வேலை? நீங்கள் ஒழுங்காந்தீங்கன்னா உங்களையே சுட்டுங்கிறாங்களா போலீஸு? அப்படி கிடையாது சார். அவன் வாழறவன் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருப்பான். எத்தனை பேருடைய நிம்மதியை கெடுக்கிறான்னு தெரியுங்களா? நீங்கள் சில மாவட்டம்லாம் வந்துட்டு ரொம்ப சிறப்பான மாவட்டம் கூட அந்த வன்முறையால் மோசமான ஒரு பார்வையை தான் எனக்கு போய்ட்டுருக்கு. ராமநாதபுரம்னா ரத்த பூமின்ற, ஆனால் ராமநாதபுரத்தில் எவ்வளோ விஷயம் நல்ல விஷயங்குது. அந்த மாதிரிலாம் கமுதியெலாம் ரொம்ப மோசமாக, கமுதியெலாம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், ரொம்ப கொடூரமாக இருக்கும் பழிக்கு பழிலாம். ஆனால் அந்த கமுதியில் வந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி சில வன்முறை கும்பல் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து சார் ஒன்றும் இல்லை சார். 6 மாதம் போலீஸ் வந்து ஒரு கட்டத்தில் வந்து விகே குருசாமியும் ராஜபாண்டியும் கூப்பிட்டு இவங்க கையை மீறி போயிடுது. போலீஸ் கையை மீறியே போயிடுது. எப்படி கேட்டிங்கன்னா, இவன் வந்து ஒரு கொலை பண்ணுறான்னா அவன் பதிலுக்கு 5 பண்ணுறான். எப்படி பண்ணுறாங்க ஏது பண்ணுறான்னு தெரியல. போலீஸ் 24 மணி நேரம் ஒருத்தர் வீட்டாண்டியே உட்காந்துட்டு முடியுமா? 2 பேர் வீட்டாண்டியா? நாட்டை பாதுகாப்பாங்களா? உங்களுக்கு 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுத்துட்டு போவாங்களா? போலீஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்க்குது. கடைசியில் ஒரு கட்டத்தில் வந்து பீஸ் கமிட்டி ஒன்று போட்டு 2 பேரும் மிகப்பெரிய தியாகிகள், இந்த நாட்டுக்கு விடுதலைக்காக பாடுபட்டவங்க, பீஸ் கமிட்டி போட்டு உட்கார வச்சு அவங்ககிட்ட போகாத, நீ இவங்ககிட்ட போகாத, அமைதியாக இருங்க, 6 மாதம் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற கேஸெல்லாம் வாபஸ் ஆகும் சொல்லிடுறேன் சார். இந்த அளவுக்கு போலீஸ் இறங்கி வந்திருக்கு சார். எழுதி கொடுத்துட்டு 2 பேரும் ஒவ்வொரு நடுவில் எழுதி கொடுத்துட்டு போகிறாங்க. 4 மாதம் கேப்பில் தான் ராஜபாண்டியுடைய மகனை வந்து விகே குருசாமி டீம் வந்து கொலை பண்ணுறாங்க. மறுபடியும் ஃபயர் பத்திக்குது தீ. விகேன்னு ஆளை போட்டாங்கடா, ராஜபாண்டி ஆளை போட்டாங்கடா. இப்படி நீங்கள் 2 பேர் நேர் மோதுறீங்க. நீங்கள் 2 பேர் வெட்டின்னு சத்திங்கன்னா 2 பேரோட முடிஞ்சு போயிடும். நீங்கள் ஒரு 100 பேர் வளர்த்து வச்சுருக்கிறீங்க, அவன் ஒரு 100 பேர் வளர்த்து வச்சுக்கிறான். உங்களுக்காக அந்த 100 பேரும் இந்த 100 பேரும் வெட்டிக்கின்னு சாகுறாங்க. அந்த 100 பேர் குடும்பம் இல்லையா? மோசம் சார் இதெல்லாம் போலீஸ் வந்து இந்த விஷயத்தில் எனக்கு இந்த விஷயம் ரொம்ப போலீஸ் மேலே கோபம். அந்த பிரிசனுக்கு கொண்டு போகும்போது இறங்கி ஹோட்டலில் சாப்பிட்டது சார். செத்துருந்தா எத்தனை பேர் செத்துருப்பாங்க? வெள்ளைக்காளியை பார்க்கறதுக்கு நண்பர்கள்ன்ற முறையில் 20 பேர். இல்லை, அந்த ஹோட்டல்லே நடத்தியிருந்தவங்க அந்த ஊழியர்கள் என்ன இருக்கும் சார்? அந்த ஹோட்டல் ஊழியரே சொல்ல போகிறா, ஒரு 2 நிமிஷம் நாங்கள் சாப்பிட்டுட்டு போயிடும், சாப்பாடு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், ஒரு அனுமதி மட்டும் கொடுங்கன்னு தான் அந்த ஹோட்டல் உள்ள போலீஸ்காரர்களே கேட்டதா அந்த ஹோட்டல் உரிமையாளரே சொல்கிறார். சார் எப்படி சார் இது? நீங்கள் என்ன சார் ஹோட்டல் உரிமையாளர் சொல்கிறேன்னா அவருக்கு நாளைக்கு அங்கே ஹோட்டல் நடத்தணும்ல? இல்லை, தான் காவல்துறை கேட்டாங்கன்றதெல்லாம் அவர் அனுமதிச்சேன் அப்படின்னு சொன்னார். காவல்துறை எப்படி கேட்பாங்க? ஒரு பிரிசனுக்கு கொண்டு போகிறோம், கிட்டத்தட்ட 30 வழக்கு இருக்குது, 9 கொலை வழக்குகள் இருக்குது, அந்த மாதிரி ஒரு குற்றம் வழக்கில் இருக்கிறவரை கொண்டு போகிறோம், அவரை நிற்க வச்சு நாங்கள் உட்கார வச்சு சாப்பிட்றோம். அவங்க எத்தனை பேர் பாதுகாப்பு இருக்காங்க? 5 பேர். 5 பேர் என்ன பண்ண முடியும்? 2 காரில் வந்தாங்க, பாம்பு போட்டு போயிட்டாங்கல்ல சார். இந்த பாம்பு வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க சார், கரெக்டாக பட்டிருந்து என்ன சார் ஆகிருக்கும்? நாட்டு வெட்டிங்கெல்லாம் எப்படி தெரியுமா? பட்டை பீஸ் ஆகிடும். சவுத் சைட்லாம் ரொம்ப சாதாரணமாக ஒரு ஆளை வந்து முதல்ல அடிச்சுட்டு அப்புறம் தான் வெட்டுவாங்க. சில பாம்பெலாம் வந்து ஆணியை வச்சிருப்போம். ஆணி இல்லை சார், ஆணியில் வச்சு அடிப்பாங்க. எதிர நிற்கிறவங்க வந்து உடம்புலாம் தொலைச்சிரும். அது குண்டில் சுட்டாட பொழைச்சிருவோம், அதில் பிழைக்க முடியாது. அந்த மாதிரி மோசமான நாட்டு வெடி குண்டு கையாளில் அவங்க அது வரைக்கும் பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கோம். இது எப்படி மாநில காவல்துறை இதை வந்து அவங்க இது பண்ணணும்னு தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை பரிந்துரைக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.